ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ண கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்துள்ள உச்சநீதிமன்றம் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த உத்தரவிட முடியாது என தீர்ப்பளித்துள்ளது. வாக்குப்பதிவு எந்திரம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் ஒப்புகைச் சீட்டுகளை முழுமையாக எண்ணக்கோரி ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபாங்கர் தத்தா அமர்வு ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ணக்கோரும் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதிகள் ஒப்புகைச் சீட்டுகளை வாக்காளர்களே பெட்டியில் போட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தனர். That because the EVMs have a programmable memory and therefore can be manipulated, so in order to avoid public apprehension about the integrity of the EVMs, one of the three things could be done. Either you go back to paper ballots, or you give the VVPAT slip in the hands of the voter, which can be put in the ballot box and then counted, or in the alternative, the black glass of the VVPAT machine should be made transparent, or at least the light should remain on for all the time, so that people can see what is happening inside the VVPAT, and also 100% counting of the VVPAT slips. The court has not accepted our demands. முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் தேர்தலில் 2வது அல்லது 3வது இடம்பெறும் வேட்பாளர்கள் முடிவு அறிவிக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் சட்டமன்ற தொகுதிக்கு 5% அளவுக்கு இவிஎம்மில் உள்ள செமி கண்ட்ரோலரை சோதனை செய்ய எழுத்துப்பூர்வமாக அனுமதி கோரலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் பொறியாளர்களை கொண்டு வாக்கு எந்திரங்களை பரிசோதிக்கலாம் என்று கூறியுள்ள நீதிபதிகள் இதற்கான செலவுகளை கோரிக்கை விடுக்கும் வேட்பாளரே ஏற்க வேண்டும் என்றும் தில்லுமுள்ளு நிரூபிக்கப்பட்டால் செலவு தொகை திருப்பி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். சின்னம் பொறிக்கும் அனைத்து எந்திரங்களையும் வரும் மே 1ஆம் தேதி முதல் சீல் வைத்து 45 நாட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஒரு நடைமுறையின் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை இல்லை என்று கூறுவது தேவையற்ற சந்தேகங்களையே உருவாக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளின் சின்னங்களுக்கு தனித்தனி பார்கோட் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்தும் ஒப்புகைச் சீட்டுகளை எலக்ட்ரானிக் எந்திரம் மூலம் எண்ணுவது குறித்தும் தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.